ரெண்டு வகையா நாம நம்முடைய அறிவை வளர்த்துக்கலாங்க. ஒன்னு புத்தகங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிறது, இன்னொன்னு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஆளுமைகள் எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு அவங்கள பார்த்து கத்துக்கிறது. இப்ப நீங்க எந்த துறையில இருக்கீங்களோ அந்த துறை சார்ந்த நபர்கள் எப்படி ஜெயிச்சாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்க, இந்த செலிபிரிட்டி என்ன பண்ணி சக்சஸ் ஆனாங்க அப்படின்னு அவங்கள பார்த்து கத்துக்கிறது. இது ரெண்டுல எது முக்கியம்? ரெண்டுமே முக்கியம்தான். ஆனால் புத்தகங்களை மட்டுமே படிச்சு நாம தெரிஞ்சுக்கிறது சரி வராது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. புத்தகங்கள்ல படிக்கிறது வேற மாதிரி இருக்கும், ரியாலிட்டி வேற மாதிரி இருக்கும். அதனால புத்தகங்களை விட இந்த மாதிரி சக்சஸ் ஆனவங்களை பார்த்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணா இன்னும் ஈஸியா வெற்றி அடையலாம். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி பார்க்க தெரியணும். புத்தகத்தில் ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா இதே விஷயத்தை ஃபாலோ பண்ணி ரியல் லைஃப்ல சக்சஸ் ஆனவங்க யாருன்னு பார்க்கணும். புத்தகத்தில் சொன்ன விஷயமும் ரியாலிட்டியும் கனெக்ட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியா இந்த உலகத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம் 48 Laws of Power, அதிகாரத்தை அடைய 48 வழிகள் அப்படின்ற இந்த புத்தகம். அரசியல் இருக்கவங்க தான் இந்த புத்தகத்தை படிக்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு பிஸ்னஸ்மேன் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படிக்கணும், மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க படிக்கணும், ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, அடுத்த கட்டத்துக்கு ப்ரொமோஷன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா இன்னைக்கு சமூகத்தில் இருக்க பாலிடிக்ஸை விட ஆஃபீஸில் இருக்க பாலிடிக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கட்டத்தில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும்னு நினைக்கிறவங்க, பெரிய கனவுகளை வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாசிக்கணும். இந்த 48 பாயிண்ட்ல எது நமக்கு சரியா வரும் அப்படின்னு யோசிச்சு அதுல மினிமம் ஒரு 10 பாயிண்டாவது நீங்க ஃபாலோ பண்ணணும். அந்த வகையில இந்த புத்தகத்தில் இருக்கிற 48 பாயிண்ட்ல எந்த 10 பாயிண்ட விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ணி வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னு இப்ப நான் சொல்றேன். இந்த மாதிரி ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. இப்ப நான் சொல்ற இந்த விஷயங்களை வச்சு இனிமே நீங்க படிக்கிற புத்தகத்தையும் ரியல் லைஃபையும் எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியாவும் கிடைக்கும். 48 Laws of Power புத்தகத்திலிருந்து விஜய் எந்தெந்த பாயிண்ட்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லா நம்பர் 28, என்டர் ஆக்ஷன் வித் போல்ட்னஸ், துணிவுடன் செயலில் இறங்குங்கள். விஜய் தன்னோட கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார். வேணும்னா வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிட்டு ஜாலியா நடிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். அரசியல் அப்படின்றது நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு துறை. நம்ம கூட இருக்கவங்களே நமக்கு துரோகம் பண்ணுவாங்க, டெய்லி நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அவர் அரசியல்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நமக்கு எதுக்குடா வம்பு, நம்ம இப்பவே கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருக்கோம், இதுலயே இருந்துடலாம் அப்படின்னு அவர் நினைக்கல. இந்த வட்டத்துல இருந்து அடுத்த வட்டத்துக்கு போகணும் அப்படின்னு அந்த கம்ஃபர்ட் ஜோனை உதறிட்டு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறார். எம்ஜிஆருக்கு அடுத்து ரஜினிகாந்த் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவர் தன்னோட 50 வயசுல அந்த முடிவை எடுக்கல. எடுத்திருந்தார்னா, அந்த ரிஸ்கை எடுத்திருந்தார்னா அவரும் சிஎம் ஆகி இருக்கலாம். ஆனால் ரஜினி அவர்கள் அந்த ரிஸ்கை எடுக்கல, சிஎம் ஆகல. விஜய் அந்த ரிஸ்கை எடுத்திருக்கிறாரு, சிஎம் ஆயிருக்காரு. அதனால நீங்களும் அப்பப்போ ஒரு சில கால்குலேட்டட் ரிஸ்காவது எடுங்க. கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்காதுங்க. போல்டா சில முடிவுகளை எடுங்க. தமிழக முதல்வர் ஆகணுன்ற அளவுக்குலாம் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஆனா அப்பப்போ ஒரு சில கால்குலேட்டட் ரிஸ்காவது எடுங்க. ரெண்டாவது பாயிண்ட், லா நம்பர் 16, யூஸ் ஆப்சன்ஸ் டு இன்க்ரீஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர். வெளியே தலை காட்டாதீர்கள், உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும். அதாவது எப்பயுமே நம்மளோட அவைலபிலிட்டி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடாது. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெரும்பாலும் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே பம்பரமாக சுற்றி வேலை பார்ப்பாங்க. ஏன், நம்ம நாட்டோட பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் கூட தமிழ்நாட்டுக்கு 3 தடவை பிரச்சாரம் பண்ண வந்துட்டார். ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் தமிழ்நாடு முழுக்க சூறாவளி பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் விஜய் அவர்கள் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து அதிகபட்சமாக 35 நிமிஷம் தான் பேசியிருக்கிறாரு. ஒரு 4-5 இடத்துல தான் பேசியிருக்கிறாரு. இப்படி அவரோட பிரசன்ஸை வந்துட்டு ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டது கூட அவருடைய வெற்றிக்கு ஒரு காரணம். எல்லா இடத்திலும் உங்கள் பிரசன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரமே பண்ணாமல் படுத்துக்கிட்டே ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட விஜய் அவர்களும் உட்கார்ந்த இடத்துல ஜெயிச்சிருக்கிறாரு, பெருசாக பிரச்சாரமே பண்ணாமல். ஆனால் அதுவும் ஒரு யுக்தி. மூணாவது பாயிண்ட், லா நம்பர் 8, மேக் அதர் பீப்புள் கம் டு யூ, யூஸ் பேட் இஃப் நெசசரி. பிறர் உங்களிடம் வருமாறு செய்யுங்கள், தேவைப்பட்டால் தூண்டில் போடுங்கள். மிகப்பெரிய கனவுகள் அடைய தனியாக செயல்பட முடியாது. மிகப்பெரிய கூட்டு முயற்சி வேணும், ஒரு டீம் ஒர்க் இருக்கணும். அதை உணர்ந்துதான்
விஜய் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்தார். நீங்க நம்ம கூட கூட்டணி வந்தீங்கன்னா வெறும் எம்எல்ஏ மட்டும் இல்ல, நம்ம ஆட்சியில மினிஸ்டராக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒருவேளை இப்ப இருக்க மாதிரி கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், பாமக இவங்க எல்லாரும் விஜயோட ஒன்று சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை அவர் பார்த்திருப்பார். அதற்காகத்தான் அவர் அழைப்பு கொடுத்தார். முடிந்த அளவு முயற்சியும் பண்ணார். ஆனால் அந்த கேம்ல எதிர்கட்சிகள் ஜெயிச்சிட்டாங்க. விஜய் அவர்கள் அம்பேத்கருடைய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போனாரு. அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கூட திருமாவளவன் போகக்கூடாது அப்படின்னு எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாங்க. ஆனாலும் இப்ப இறுதியில அந்த கட்சிகள் எல்லாம் விஜயோட வந்து சேர்ந்துருச்சு. கூட்டு முயற்சி தான் ரொம்ப முக்கியம். நாம என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் மற்றவங்களோட சேர்ந்து வேலை பார்க்க தெரிஞ்சுக்கணும். 4வது பாயிண்ட், லா நம்பர் 3, கன்சீல் யுவர் இன்டென்ஷன்ஸ். உங்கள் நோக்கத்தை மறைத்துக் கொள்ளுங்கள். இப்போ விஜயகாந்த் அவர்கள்லாம் கண்டிப்பா ஒரு நாள் அரசியலுக்கு வருவாரு அப்படின்னு முன்கூட்டியே தெரியும். ஏன்னா அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தாரு. அவர் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னாங்க. என்னைக்கா இருந்தாலும் விஜயகாந்த் ஒரு நாள் அரசியலுக்கு வருவார். அவரை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு எதிர்கட்சிகள் அப்பவே வியூகங்கள் வகுக்க ஆரம்பிச்சிருச்சு. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் அவரை எப்படி சமாளிக்கிறதுன்னு 2 கழகங்களும் மிகப்பெரிய திட்டங்கள் வச்சிருந்தாங்க. ஆனா விஜய் வருவாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் இவ்வளோ சீக்கிரம் வருவாரு அப்படின்னு துளியும் எதிர்பார்க்கல. ஆனா அவருக்கு அந்த நோக்கம் ஆரம்பத்திலிருந்தே இருந்தது. அதை வெளியே தெரியாம பார்த்துக்கிட்டாரு. இது ஒரு மிகப்பெரிய யுக்தி. 5வது பாயிண்ட், லா நம்பர் 25, ரீக்ரியேட் யுவர் செல்ஃப். உன்னை நீயே புதிதாக உருவாக்கு. விஜய் அவர்கள் இன்னைக்கு தன்னை கட்டமைக்கல. கிட்டத்தட்ட சினிமாவுக்கு வந்ததுலேருந்து தொடர்ந்து தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். முதல்ல காதல் படங்கள்ல மட்டும் நடிச்சு ரொமான்டிக் ஹீரோவா தான் இருந்தார். அடுத்து நெஞ்சினிலே, பகவதி அப்படின்னு மாஸ் ஹீரோவா அறிமுகமானார். அடுத்து கத்தி, துப்பாக்கி போன்ற படங்கள்ல நடிச்சு சோசியல் மெசேஜ் உள்ள ஹீரோவா இருந்தார். அடுத்தது சர்க்கார், ஜனநாயகன் போன்ற படங்கள்ல பொலிட்டிக்கல் லீடரா அவர் அறியப்படுறார். இந்த மாதிரி ரொமான்டிக் ஹீரோல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட புது வெர்ஷனை உருவாக்கிக்கிட்டே இருந்தார். நீங்களும் நம்மளுக்கு இதுதான் வரும் அப்படின்னு ஒரே இடத்துல தேங்கி நிக்காதீங்க. உங்களுடைய அடுத்தடுத்த வெர்ஷனை உருவாக்குங்க. லா நம்பர் 4, ஆல்வேஸ் சே லெஸ் தென் நெசசரி. தேவைக்கும் குறைவாக எப்போதும் பேசுங்கள். விஜய் அவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எப்பயுமே பேசுவார். யோசிச்சு பாருங்க, டிவிக்கே ஜெயிச்சிருச்சு. விஜய் முதல்வர் அவர்களா உட்கார போறாரு. ஆனா ரிசல்ட் வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவர் பேசல, ஒரு வீடியோ கூட வெளியிடல. ஓட்டளித்த மக்களுக்கு நன்றி அப்படின்னு வெறும் டெக்ஸ்ட் மெசேஜ் தான் வந்தது. இதை தவிர்த்து அவர் எந்த ஒரு பேட்டியும் கொடுக்கல. ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பேசியிருக்கிறார். எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே இருக்கணும்னு இப்போ அவசியம் இல்லை. தேவைக்கும் கம்மியாக பேசுங்க. இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததா லா நம்பர் 45, preach the need for change but never reform too much at once. மாற்றம் தேவை என பிரச்சாரம் செய்யுங்கள், ஆனால் உடனடியாக மிக அதிகமாக எப்பொழுதும் சீர்திருத்தம் செய்து விடாதீர்கள். டிஎம்கே, ஏடிஎம்கேக்கு ஒரு மாற்று வேணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனா அவரோட தேர்தல் அறிக்கையை படிச்சு பார்த்தீங்கன்னா புதுசா எதுவுமே இல்லை. நீங்க மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா, நான் 2500 ரூபாய் தரேன். மகளிருக்காக பிங்க் கலர் பஸ் இலவசம் சொல்றீங்களா, எல்லா மகளிருக்கும் பஸ் ஃப்ரீ. 3 சிலிண்டர் ஃப்ரீயா தரீங்களா, நான் 6 சிலிண்டர் ஃப்ரீயா தரேன். இந்த மாதிரி 2 கட்சிகளுடைய தேர்தல் வாக்குறுதிகளை கலந்தடிச்சு தான் டிவிகேவோட வாக்குறுதிகள் இருக்கு. அரசு அலுவலகங்கள்ல, பத்திரப்பதிவு அலுவலகங்கள்ல, ஆர்டிஓ ஆஃபீஸில் இங்கெல்லாம் லஞ்சம் தவிர்க்கப்படும், அதிகமான வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும், பெரிய நிறுவனங்கள் இங்கே வந்து முதலீடு செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதிலாம் இல்லை. ஒரேடியா தமிழ்நாடை சிங்கப்பூரா மாற்றுவேன் அப்படின்லாம் எதுவுமே அவர் சொல்லலை. ஏற்கனவே இருக்கிறத தான் திரும்ப சொல்லியிருக்காரு. இதைத்தான் மக்களும் விரும்புகிறாங்க. மக்கள் ஒரேடியா பெரிய சேஞ்சை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. 9வது பாயிண்ட், லா நம்பர் 17, கீப் அதர்ஸ் இன் சஸ்பெண்டட் டெரர், கல்டிவேட் ஆன் ஏர் ஆஃப் அன்பிரெடிக்டபிலிட்டி. நீங்க என்ன செய்ய போகிறீர்கள் என மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது, உங்கள் செயல்களை கணிக்க முடியாது என்ற பாவனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதாவது விஜய் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு அவருடைய அடுத்த திட்டம் யாருக்குமே தெரியாது. மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எதிர்கட்சிகளுக்கு தெரியாமல், உளவுத்துறைக்கு தெரியாம கூட சில விஷயங்களை பண்ணாங்க. விஜய்க்கு யார் ஆலோசனை வழங்குறாங்க, விஜயோட பர்சனல் அட்வைசர் யார், விஜயோட ஜோதிட அட்வைசர் யார், பொலிட்டிக்கல் அட்வைசர் யார் அப்படின்ற இந்த விஷயங்கள் இன்னும் எதிர்கட்சிகளுக்கே தெரியாம பார்த்துக்கிட்டாங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு எல்லாத்தையும் வெளியே சொல்லணும்னு அவசியமே இல்லை. அடுத்த பாயிண்ட், லா நம்பர் 34, பி ராயல் இன் யுவர் ஓன் ஃபேஷன், ஆக்ட் லைக் அ கிங் டு பி ட்ரீட்டட் லைக் ஒன். பிறர் உங்களை அரசனை போல நடத்த வேண்டுமானால் நீங்கள் அரசனை போல நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் அரசன் என்று நம்புங்கள். விஜய் அவர்கள் 10 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாரு. டிஎம்கே 75 வருஷம் அரசியல் இருக்கு.
ஏடிஎம்கே 60 வருஷத்துக்கு மேலே அரசியல் இருக்கு. இந்த 2 கட்சிகளையும் எதிர்த்து 3ஆவதா ஒரு கட்சி வந்துட முடியுமா அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் விஜய் என்னால் முடியும் அப்படின்னு உறுதியாக நம்பினாரு, நடத்தி காட்டியிருக்காரு. இப்போ நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் இதே விஷயம். உங்களால் மாதத்துக்கு 5 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுங்க அப்படி நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? என்னங்க என்னாலாம் எப்படிங்க மாதத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அது சாத்தியம்தான். இப்போ இல்லைனாலும் அடுத்த 3 வருஷத்தில் நான் சம்பாதிப்பேன், அடுத்த 5 வருஷத்தில் சம்பாதிப்பேன் அப்படின்னு உங்களை நீங்கள் முழுசாக நம்பணும். அப்படி நம்பி நீங்கள் அதற்கான செயல்களில் இறங்கினால் அது சாத்தியம்தான். ஒரு அரசனை போல உங்களை மற்றவர்கள் நடத்த வேண்டுமானால் நீங்கள் முதலில் அரசன் என்று நம்புங்கள், ஒரு அரசனை போல நடந்து கொள்ளுங்கள். சொன்ன நம்ப மாட்டீங்க. இந்த டிஎம்கே ஏடிஎம்கேவோட மிகப்பெரிய பவர் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பூத்துலேயும் பூத் ஏஜென்ட் இருப்பாங்க, ஒவ்வொரு வார்டுக்கும் அவங்களுக்கு வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. இதுதான் டிஎம்கே ஏடிஎம்கேவோட பவர். இந்த மாதிரி ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் வேலை செய்யக்கூடிய ஒரு வீரனை தயார் பண்ணுறது சாதாரண விஷயமே இல்லை. அப்படியே ஒருத்தனை உருவாக்கினாலும் பெரும்பாலும் அந்த பூத் ஏஜென்ட் டிஎம்கே கிட்ட விலை போயிடுவாங்க. தேமுதிக கட்சிக்கும் அதுதான் நடந்தது. ஆனால் அந்த மாதிரி விலை போகாத தரமான வீரர்களை, உண்மையான ஆட்களை கூட வச்சுக்கிட்டாங்க. இது காசுக்காக சேர்ந்த கூட்டம் இல்லை, அன்பால் சேர்ந்த கூட்டம். இந்த கூட்டம் தான் அவங்களோட வெற்றிக்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தேர்தல் இறுதி நாள் வரைக்கும் விஜயோட கட்சி நிறைய திட்டங்களை வகுத்து அதற்காக வேலை பார்த்துருக்காங்க. இந்த 10 பாயிண்ட்ல எந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எதனால விஜய் அரசியலில் ஜெயிச்சாரு அப்படின்னு உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த புத்தகத்தில் உள்ள 48 பாயிண்ட்டுகளையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தமிழ்ல நான் மெம்பர்ஸ்க்காக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அவங்களுக்கு அந்த 48 பாயிண்ட்டுகளோட சுருக்கமான PDF ஃபைலையும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்ல PDF ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்களும் நம்ம சேனலோட ஜாயின் மெம்பராக மாறுங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கா யூடியூப்பில், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்கலாம். அதில் இந்த 48 லாஸும் இருக்குது. அதை தாண்டி ஈர்ப்பு விதியை சரியாக பயன்படுத்துவது எப்படி, பட்ஜெட் எப்படி பிளான் பண்ணும், எது சிறந்த முதலீடு, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவாக இருக்குது. ஸோ முடிஞ்சால் நீங்களும் நம்ம சேனலோட ஜாயின் மெம்பராக மாறுங்க. இந்த மாதிரி நல்ல வீடியோக்களை தொடர்ந்து நான் போட எனக்கும் உதவியாக இருக்கும். ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், என்பதெல்லாம் உயர்வு.